சுறுசுறுப்புடனும் முகம் பொலிவுடனும் இருப்பதற்கு யோகாசனங்கள் பெரிதும் உதவுகின்றன. அந்த வகையில் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்படுகிறது. சிரசாசனத்தில் ஒரு வேரியேஷன்ஸ் செய்ய போகிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் இருவரும் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு சிரசாசனத்துக்கு வாருங்கள். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. மெதுவாக செய்தால் போதுமானது. இப்பொழுது அப்படியே காலை விரியுங்கள். எவ்வளவு காலை விரிக்க முடியுமோ அவ்வளவு மெதுவாக விரிக்க வேண்டும். கால் பகுதியிலிருந்து இரத்தமானது ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம் மற்றும் கழுத்து பகுதி, கண் பகுதிகள், மூக்கு, காது, வாய், தலை, இதுவும் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்ற 4 கோஷங்களையும் வந்தடைந்து அந்த பகுதிகளை சீர் செய்கின்ற காரணத்தினால் இது ஒரு சர்வரோக நிவாரணி என்று கூட சொல்லலாம். மெதுவாக இறக்குங்க. ஒரு 200 எண்ணிக்கை இந்த ஆசனத்தில் இருந்தாலே உடல் புத்துணர்ச்சி பெற்றுவிடும், நினைவாற்றல் பெருகிவிடும். மனிதன் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம்தான் சிரசாசனம். மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, எல்லோருக்குமே ஏற்ற ஆசனம் சிரசாசனம். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யும். பக்கவாட்டில் ஆரம்ப கட்டத்தில் அர்த்த சிரசாசனத்தை செய்த பின்பு நீங்கள் போய் செய்யுங்கள். நீங்கள் பண்ணு. அதில் ஒரு 15 நாள் 20 நாள் பண்ணி இந்த ஆசனத்தை செய்த பின்பு சுவர் ஓரமாக சிரசாசனத்தை பழகி அதிலே மற்ற வேரியேஷன்ஸ் எல்லாம் பழகி சுவரை விட்டு ஒரு மாதம் கழித்து தனியாக செய்வதற்கு முயல வேண்டும். அப்பொழுதும் பக்கத்தில் யாராவது ஒரு ஆளை வைத்து கொள்ளலாம். காலை விரியுங்க மெதுவாக. லேசாக அப்படியே திருப்பும். அப்படியே சுழற்சி ஏற்படுத்துகின்ற வரையில் செய்வோமையானால் முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, பக்கவாட்டில் திருகப்படுகிறது. அப்பொழுது என்ன நடைபெறுகிறது? முதுகெலும்பு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது. முதுகெலும்பு வழியாக 72,000 நாடி நரம்புகள் செல்கின்றன. இரத்த ஓட்டமானது விரைவாக கீழ்ப்பகுதியை நோக்கி பாய்ந்து செல்லும்.
மெதுவாக சுற்றுங்கள், கீழே இறக்குங்கள். தலையை வைத்து சற்று நேரம் இருக்க வேண்டும். திடீரென்று சிரசாசனம் செய்தால் தலையை தூக்கக்கூடாது. அப்படியே மெதுவாக எழுந்திருங்க. நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். கிங் ஆஃப் ஆசனாஸ் என்று சொல்வார்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது சிறுவர் முதல் இந்த ஆசனத்தை செய்யலாம். ஆரம்ப கட்டத்தில் நேரத்தை குறைத்து அர்த்த சிரசாசனம் செய்து அப்புறம் மெதுவாக ஒரு 20 நாள் கழித்து தான் சிரசாசனம் சுவர் ஓரமாக பழக வேண்டும். சுவர் ஓரமாக பழகினாலே முழு பலனும் கிடைத்துவிடும். அதனால் தனியாக செய்ய வேண்டும் என்பது அல்ல. யாராவது ஆரம்ப கட்டத்தை துணைக்கு வைத்து கொண்டு காலை தூக்கி சுவரில் வைத்து பழகி அப்புறம் தானாகவே இந்த ஆசனத்தை நாம் பழகலாம். சிரசாசனம் ஒன்றே காலையில் ஒரு 200 எண்ணிக்கை செய்துவிட்டு நாம் மற்ற காரியங்களை கவனிப்பதற்காக சென்று விடலாம். இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், ஹார்ட் பிரச்சனை உள்ளவர்கள் இதை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். இது தெரியாத, ஆசனத்தை பற்றி முழுமையாக தெரியாதவர்கள்தான் அப்படி சொல்வார்கள். தலைக்கு அதிகப்படியான இரத்தம் வந்து மூளை வெடித்து அது ஆபத்து வந்துவிடும் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி நடக்காது, நிச்சயமாக நடக்காது. ஒரு 200 எண்ணிக்கை செய்யும்போது நடக்காது. எடுப்பிலேயே நாம் வாட்டுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம்னு ஆசனங்களை சிரசாசனங்களை கொண்டு செய்யக்கூடாது. செய்வதால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும். சிரசாசனம் செய்வதால் யாருக்காவது பிரச்சனை இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. நான் 85 வயது நான் சிரசாசனம் செய்வேன். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. வயது ஆகும்போது தான் தலைக்கு இரத்தம் செல்ல தடைப்படுகிறது. இது செய்வோமையானால் தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டமானது அதிகமாக சென்று நினைவாற்றல், கண் பார்வை, காது கேளாமை, இவைகளெல்லாம் பேச்சில் குளறல் இதெல்லாம் இருக்காது. ஆகவே இந்த அற்புதமான ஆசனத்தை எல்லா வயதினரும் எல்லா தரப்பினரும் பாகுபாடின்றி இந்த ஆசனங்களை பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.